श्रीकृष्णाय परब्रह्मणे नमः। श्रीमद्भगवद्गीता ध्यानश्लोकाः। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दायतपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावो दोक्ता गोपालनन्दनः पार्थो वत्सत्सुधीर्भोक्ता दुक्तं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं। पञ्चदशोऽध्यायः पुरुषोत्तमयोगः। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलं अधश्चाकम् अश्वत्थं प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। श्रीभगवानुवाच ऊर्ध्वमूलम् अधश्चाकम् अश्वत्थं प्राहुरव्ययं छन्दांसि यस्य पर्णानि यस्तं वेद स वेदवित्। यस्तं वेद स वेदवित् அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் ஆரம்பிக்கிறார். பகவான் என்ன சொல்கிறார்? முதல் ஸ்லோகத்திலேயே ஊர்த்வமூலம் மேலே வேறுள்ளதும், அதஷாகம் ஷாகம் என்று சொன்ன கிளைகள், கீழே கிளை உள்ளதுமான, அதஹா கீழே கிளைகள் உள்ளதுமான, அஸ்வத்தம் அஸ்வத்தமரம், அவ்யயம் முடிவற்றதாய் தோன்றும் சம்சாரத்தை, பிராகுகு இந்த வாழ்க்கை என்ற சம்சாரம் இருக்கே இது எப்படி இருக்குன்னு சொன்னால் மேலே வேறு கீழே எல்லாம் கிளைகள், அதில் என்ன முடிவில்லாமல் இருந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்கிற எல்லாரும் சொல்கிறது அப்படி தான். முடிவற்றதாய் தோன்றும் இந்த சம்சாரத்தை பிராகுகு அப்படின்னு பேசுகிறார்கள். எஸ்யா எதற்கு என்றால் பர்ணானி இலைகள், பர்ணம் சொன்னால் இலைகள், இலைகள் சந்தாம்சி இலைகள், வேதங்களோ தம் வேதங்களோ அவை அந்த விருட்சத்தை எவன் வேதஹா வேதவித்து அப்படின்னு சொன்னால் அறிந்தவனோ சஹா அவன் வேதத்தை அறிந்தவனாகிறான். இதற்கு சந்தாம்சி வேலைகள் என்ன, வேதங்கள் எதுவோ சந்தஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வேதங்களோ அந்த விருட்சம். இப்போ என்ன இருக்குது? மேலே வேறு கீழே இலை. எங்கேயான அப்படி ஒரு செடி இருக்குமா? செடி என்ன சொன்னால் மண்ணில் பிடிச்சிக்கணும், மேலே இலை வரணும். ஆனால் நம்மளோட வாழ்க்கை என்கிற இந்த சம்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டால் தலைகீழ இருக்குது. மேலே வேறு இருக்குது, கீழே எல்லாம் கிளை இருக்குது. அந்த கிளையெல்லாம் என்ன ஒன்று ஒரு வேதத்தோட இலை போல சந்தாம்ஸ் அப்படின்னு சொல்கிறார். அதனால் ஊர்த்வ மூலம். அதனால் அவன் எதை அறிந்தவனோ அந்த விருட்சம் இருக்கே மேலே வேறு கீழே எல்லாம் இலை அப்படின்னு இருக்கிற அது மாதிரி இருக்கிற அந்த வாழ்க்கை என்கின்ற அந்த விருட்சத்தை எவன் அறிந்தவனோ அவன் வேதத்தை அறிந்தவனாகிறான் அப்படின்னு பெருமாள் இந்த முதல் ஸ்லோகத்தை சொல்கிறார். அதாவது ஊர்த்வ மூலம் உலகெல்லாம் உணர்ந்தோர்க்கு அரியவனாயிருக்கும் ஸ்ரீமன் நாராயணனே வேர். உலகமெல்லாம் உணர்ந்தோர்க்கு உணர்ந்தவர்களுக்கு அரியவனாக இருப்பான். அரியவன் சொன்னால் என்ன? தெரிஞ்சவன். பெரிய ரீ போட்டால் வல்லினம் ரீ போட்டு இருந்தால் அவன் எல்லாருக்கும் அறியப்பட்டவன், உலகமெல்லாம் உணர்ந்தவர்களுக்கு அறியக்கூடியவன். அதே மாதிரி உலகெல்லாம் உணர்ந்தவர்களாக இருந்தாலும் சின்ன ரீ இடையினரா போட்டு அந்த ரீ போட்டால் அறிவதற்கு என்ன பண்ணுவான்? முடியாதவன், யாராலையும் அறிந்து கொள்ள முடியாதவன். அவ்வளவு எளிதானது அல்ல. உண்மையான பக்தியும் திடமான பக்தியும் இன்னும் நிச்சலனமான மனசும் அப்புறம் மனசில் எந்த விதமான பற்றில்லாமலும் இருந்தாலும் கூட ஈஸ்வர அனுகிரகம் இல்லாமல் அவனை நாம் என்ன பண்ண முடியாது? அறிந்து கொண்டு விட முடியாது. முதல் விஷயம். இங்கே பெரியவாள்லாம் இன்னொரு விஷயம் சொல்லி தருவா. என்னன்னு கேட்டால், பெருமாளுக்கு ஒருத்தர் அர்ச்சனை பண்ணுறார். என்ன வரிசையாக சொல்கிறார்? என்ன காந்தாய நமஹா, கமலாய நமஹா, அப்புறம் சிவன் நாராயண நமஹா, அப்புறம் மத்ஸ்யாய நமஹா, கூர்மாய நமஹா அப்படின்னு சொல்லி பெருமாளோட தசாவதாரங்களுக்கு ஒரு நமஹா சொல்லி ஒரே ஒரு பூ, ஒரு புஷ்பம், ஒரு முல்லைப்பூவோ ஒரு மல்லிகைப்பூவோ இல்லை ஒரு ரோஜா பூவோ பெருமாளுக்கு அர்ச்சனை பண்ணுறார் அப்படின்னு வைக்கலாம். அப்படி எந்த பூ போட்டாலும், வாசனை உள்ள எந்த பூவாக இருந்தாலும் இந்த திருலோகத்திலையும் மலர்கின்ற அத்தனை பூக்களும் பெருமானுடைய திருவடிவாரத்துக்கே சமர்ப்பிக்க வேண்டும். இன்னொரு இதில் ஒரு குறுக்கில் ஒரு வார்த்தை பெரியவாள்லாம் சொல்லுவான்னு கேட்டால், மலர்கின்ற எல்லா மலர்களும், நறுமணம் உள்ள எல்லா மலர்களும் அப்போ மலரும்போது நினச்சிக்குவான், நம்மளை கொண்டு போய் இந்த பெருமாள் திருவடியில் சேர்த்துட மாட்டாளா? நம்ம இது கஷ்டப்பட்டு பூக்கிறோம், நம்மளோட வேலையை நம்ம தவறாமல் செய்கிறோம். ஆமாம், நாம் செய்ய வேண்டிய வேலை என்ன? நம்மளை கொண்டு என்ன தெரியுமா? பகவத் பாதார விந்தத்தில் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் நம்மளை கொண்டு சேர்க்கணும். யார் பொறிச்சின்னு போவா? யாரை கொண்டு நம்மளை கேட்குறது அப்படின்னு? ஏன் பூ நம்மளோட பேசாது?
அப்படியே பேசினாலும் அந்த மொழி நம்மளுக்கு தெரியாது. நம்மளோட நேரம் நம்மளுக்கு தெரிஞ்ச பாஷையை யாரான பேசினா கூட ஒரு சமயத்தில் சரியாக புரிய மாட்டேங்கிறது, அப்படியே முடச்சி பார்த்துட்டு போயிடுறோம், திருப்பிட்டு போயிடுறோம், விளங்கிக்காமல் இருக்கோம். அவசியமாக விளங்காமல் இருக்கோம், இல்லை நிஜமாகவே அது விளங்காமல் போகிறது, புரியல. அந்த மாதிரி இருக்குச்சே பூ நம்மளோட பேசுறது, அதை கொண்டு பெருமாளுடைய திருவடி வாரத்தில் சமர்ப்பிக்கணுன்றது, அது சொல்கிற மொழி நம்மளுக்கு புரியாது. பொதுவாக நம்ம வாங்குகிற பூவோ, நம்ம அதில் பூச்செடியிலேருந்து பறிக்கிற பூவோ அன்ற பொழுதுக்கு பெருமாளுடைய திருவடி வாரத்தில் அதை சமர்ப்பிக்கிறோம். அது உள்ளூர மகிழுமா, அந்த பூ என்ன பண்ணும், மகிழும். அதனாலேயே தான் சில பூக்களுக்கெல்லாம் நிறைய நறுமணம் இருக்கிறதுக்கு என்ன காரணம், அதுக்கும் இதுதான் ரீசன். நல்ல வாசனை வந்தால் அதை தேடி வருவா, அப்போ நம்மளை பறித்து கொண்டு போய் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் சேர்த்து விடுவா அப்படின்னு. அதனால் அப்படியெல்லாம் பெருமாளுடைய திருவடி வாரத்தில் நம்ம பூக்களை சமர்ப்பித்தாலும் அதை அறிவருக்கு முற்றும் உணர்ந்தோர்களுக்கு அரியவனாயிருக்கும் யார், பரமேஸ்வரன் ஸ்ரீமன் நாராயணனே வேறு. அத்தாக்கம் உலகெல்லாம் சிருஷ்டிக்கும் பிரம்மாவே முதலில் தோன்றிய கிளை. சிருஷ்டிகர்த்தா யார், பிரம்மான்னு சொன்னால் அவர் தான் இருக்கு. அஸ்வத்தம்னு சொன்னால் ஸ்வ அப்படின்னு சொன்னால் நாளைக்கு, ஸ்தம் அப்படின்னா இருப்பு, அப்புறம் அப்படின்னு சொன்னால் இல்லாதது. இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. ஞானம் தோன்றுவதும் இல்லாமற் போகாது. இன்றிருந்து நாளை, இன்னைக்கு இருக்கும். அஸ்வத்தம் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கும், நாளைக்கு இருக்காது. அதுபோல் நிலையாமை கொண்டது. நேற்று இருந்தவன் இன்னைக்கு இருக்கிறான், இன்றைக்கி இல்லை அப்படின்றத காட்டிலும் இன்றைக்கி இருக்கிறவன் நாளைக்கு இல்லை அப்படின்றத இல்லாமற் போவது. அஸ்வத்தம் என்று சொன்னால் ஸ்வ என்றால் நாளை, ஸ்தம் என்றால் இருப்பு, என்றால் இல்லாதது, அல்லாதது. இன்றிருந்து நாளை இல்லாமற் போவது. அதாவது ஞானம் தோன்றியதும் சிலதான் நம்மளை விட்டு போயிடும். இப்போ ஏதோ ஒரு சாமான் வேணும் நம்மளுக்கு அப்படின்னு பத்திரமா வச்சுன்னு இருக்கோம். கேலியே இது வேணும், அது வேணும், இதெல்லாம் வேணும், இதெல்லாம் வாங்கிக்கணும், அதெல்லாம் வாங்கிக்கணும்னு இருக்கிறான். அப்புறம் ஒரு 2 நாள் கழிச்சு இதெல்லாம் எதுக்கு, என்னத்துக்கு பைசா பாக்கெட்டில் இருக்கிற பைசாவெல்லாம் காணாமண்ணான்னு செலவு பண்ணுற, இதெல்லாம் ரொம்ப அவசியமா, தேவையா உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே என்ன ஆகுது, அதெல்லாம் வேண்டாம் நம்ம திரஸ்கரிச்சிடுறோம். அதாவது இது தேவையில்லை என்கின்ற ஞானம் வந்த பிறகு, ஞானம் கிடைத்த பிறகு, அதை நம்ம யாராவது எடுத்து சொல்கிறா புரிஞ்சிட்ட பிறகு என்ன செய்கிறோம், அதெல்லாம் வேண்டான்னு திரஸ்கரிச்சிடுறோம். அதுபோல் ஸ்த அப்படின்னு சொன்னால் நாளை இருக்கும், நாளை இருப்பு, அல்லாதது, இன்று இருந்து நாளை இல்லாமற் போவது, அதுக்கு தான் அஸ்வத்தம். அடுத்தது அவ்யயம். அவ்யயம் என்றால் ஞானம் உண்டாகும் வரை அழியாத தொடர்புடையது. இது ஒன்று அது ஒன்று, மேலே 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 நம்ம வாங்கிட்டே இருப்போம். அதெல்லாம் என்ன இருக்கும், ஞானம் வர வரைக்கும் இதெல்லாம் வாங்கிக்கணும் தான். எல்லாத்தையும் வாங்கி அக்குமுலேட் பண்ணணும், சேர்த்து வச்சுக்கணும், இன்னொரு நாளைக்கு வேணும் அப்படின்னு சொல்லி வச்சுக்கணும். ஆனால் ஞானம் வந்துடுத்து, எங்கே நாளைக்கு போகிற, எங்கேயுமே போகிறதுக்கே இடம் கிடையாது. அப்போ போனால் தானே இதெல்லாம் தேவை, போகிறது இல்லாத போது இதெல்லாம் எதுக்கு வாங்கணும் அப்படின்ற அந்த நிஜமான அறிவு, அதுக்குள்ளே இருக்கிற அந்த ஒரு மௌட்டியமாக இருக்கிறமே, அந்த கலக்கமான எண்ண ஓட்டங்கள் தெளிவான பிறகு இவையெல்லாம் வேண்டாம் என்று தோன்றிவிடும். அதனால் அவ்யயம் என்பது எப்பொழுதும் இருக்கக்கூடாது. பிராகுர் அவ்யயம் அப்படின்னு சொன்னால் அவ்யயம் என்பது எப்பொழுதும் அடுத்தடுத்து என்ன வேணும்னு நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் அந்த அவ்யயமாகிற ஞானம் உண்டாகும் வரை இருந்து கொண்டே இருக்கும். அவ்யயம் என்றால் தொடர்ந்து அந்த கனெக்ஷன் இருந்துகிட்டே இருக்கும். ஞானம் வந்துடுத்துனா அந்த கனெக்ஷன் நம்மளை விட்டு நகுந்துடும், அது வாண்டான்னு நம்மளுக்கே தோணும். அதுபோல் ஊர்துவ மூலம் அஷாக்கம் அஸ்வத்தம் பிராகுர் அவ்யயம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா, இருந்துகிட்டே இருக்கும்னு எல்லாரும் சொல்கிறா. இதுலேருந்து எப்படி வரணும், அதனால தான் புருஷோத்தமனுடைய திவ்யமான ஸ்வரூபங்கள் எப்படி இருக்கும், அதை எப்படி தியானிக்கணும், அதில் எப்படி ஈடுபாடை வளர்த்துக்கணும் அப்படின்னு, இதை நம்ம ஈடுபாடு வளர்த்துக்கணும்னு சொல்லிவிட்டு அப்படியே மேலே மேலே நம்ம அந்த வேலையை செய்துகிட்டே இருந்தால், யாரான ஒருத்தர் சொல்லி கொடுத்தா அது ரொம்பவும் சிறப்பாக இருக்கும். அது அப்படியே என்ன பண்ணலாம், ஒரு வார்த்தை கூட மாற்றாமல் அதை அப்படியே ஃபாலோ பண்ணலாம். நாளடைவில் தன்னடைவே நம்மளுக்கு அதில் என்ன வரும், அதில் ஒரு ஈடுபாடு வரும். அதனால் இந்த முதல் ஸ்லோகத்தில் பெருமாள் என்ன சொல்கிறார், இதுபோல் ஒரு வாழ்க்கை மேலே வேறும் கீழே என்ன நிறைய கிளைகளும் கொண்டிருக்கிற ஒரு இதுதான், அப்படி இருக்கிறது தான் வாழ்க்கை. அதில் சந்தாம்சி வேதங்களே அதுபோல் அந்த விருட்சத்தை இருக்கிறது அப்படின்ற விஷயத்தை எவன் அறிந்தவனோ அவனே வேதத்தை அறிந்தவனாகிறான் அப்படின்னு இந்த முதல் ஸ்லோகத்தில் பெருமாள் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் இன்னும் விரிவாக நம்மளுக்கு என்ன எடுத்து சொரிக்க போகிறான்றதை நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமஹ.